இப்படி பிரம்மாண்டன்ற பேர்ல ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிக்கும் போது நீங்க காப்பி அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை சரியா அடிங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவர் எடுக்கும்போது கேட்டா இங்க உள்ள இந்த ஸ்டண்ட் ஆக்டர்ல நீங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவர் மெடிக்கலா அவர் ஃபிட்டா என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கைது செய்யணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தயாரிப்பு நிறுவனமும் இவருதே என்ற பட்சத்தில் இயக்குனர் இவர் தான் கேட்டால் இயக்குனர் தான் முழு பொறுப்பு. அங்கே நீங்கள் வந்து தயாரிப்பு நிறுவனம் இவங்க மாதிரி கேட்டால் அங்கே அத்தனை விஷயத்துக்கும் இவர் தானே பொறுப்பாயிடுறாரு. லோகேஷ் கனகராஜ் இல்லை சார், நான் வந்து எல்லாரும் வந்து ரசிகர்லாம் வந்து நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டூப்புக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்போ டூப்பு பட்டம் எப்படி வேணா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் யாராவது பேசுவாங்க, அவங்க மனுஷங்க தானே, ஸ்டண்ட் ஆக்டருக்கு மனுஷங்க தானே சார். இல்லை அவங்க ஏதாவது தெய்வ பிறவியா, இல்லை அவங்களுக்கு உடஞ்சா கை அப்படியே வந்து ஒட்டிக்குமா? ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இருக்கிற அத்தனை நடிகரும் கேட்கறேன், எவனாவது போயிட்டு ஸ்டண்ட் ஆக்டர் குடும்பத்துக்கு போய் இதை உதவி பண்ண சொல்லிட்டு காசு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இவனுக்கு கொடுக்குற பிச்சை காசு 50,000 1 லட்ச ரூபாய் கேட்டா ஒரு மாசம் செலவு கூட வராது, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட உதவாது. கோடி கோடி அவங்க 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க, பெருமையா அவர் பீத்திக்கிறாங்க. 200 கோடி 150 கோடி அப்படின்ட்டு எத்தனை கோடி கொடுத்துருப்பாங்க. எத்தனை நடிகர்கள் போய் நடிகைகளுக்கு போய் மொய் எழுதுறானுங்க தெரியுங்களா? அவங்க மொய் எழுதுறானா புரிஞ்சுங்க நீங்க, அதுவும் ராத்திரில தான் போய் எழுதுறானுங்க, பகல்ல கூட போய் எழுதுறது இல்லை. எத்தனை நடிகைகளுக்கு பார்த்தா அவன் பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு நாய்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் வந்து தங்கத்தில் போறவனா இருக்கிறான், நாய்க்குட்டி கூட தெரியுமா? ஆனால் ஸ்டண்ட் ஆக்டர் தான் ஒடுக்கப்பட்டவங்க என்ன கேட்டா. ஏன்னா ஊதியமும் குறைவு, ரிஸ்க்கும் அதிகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஹீரோக்கள் வந்து 200 கோடி 300 கோடி வாங்கிடுறான். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் சம்பளத்தை கூட ஒரு பக்கம் விடுங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ரிஸ்க் இருக்கிற காட்சியில் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளரான சேக்வரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி மோகன்ராஜ் அவர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு ஷூட்டிங் அப்போ உயிரிழந்தார். இயக்குனர் பா ரஞ்சித் அவரோட ப்ரொடக்ஷன்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. இயக்குனர் பா ரஞ்சித் வந்து இப்போ கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த நடவடிக்கை என்ன போயிட்டு இருக்கு சார்? இப்போ முதல்ல இது பத்தி பேசும்போது முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேட்டால் தியாகராஜ பாகவதர் காலத்துலலாம் அந்த மாதிரி ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தரை வந்து குத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன கேட்டால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2 பஞ்ச் அப்படி தான் இருக்கும், இப்படி தள்ளி விடுறது இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு வால் சண்டையெல்லாம் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் காலகட்டத்தில் வந்து கேட்டால் 80களுக்கு பிறகு வந்து ஸ்டண்ட்டுக்கான வந்து தனியாக வந்து ஒரு குழு வந்து பயிற்சி கொடுத்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த டூப் வந்ததெல்லாம் உண்மை தான். வந்து அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து கேட்டால் வந்து படப்பிடிப்புன்றது ஸ்டுடியோன்றதை தாண்டி இப்போது வந்து ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே வந்து சண்டை பயிற்சின்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸ்டுடியோவை தாண்டி வெளிப்புற படப்பிடிப்புன்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாரும் அப்படி போடுறதில்ல, ஏன்னா எல்லாமே வெளிப்புற படப்பிடிப்பு தான் இப்போது. ஆனால் வந்து நீங்கள் டைட்டில் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற படப்பிடிப்புன்னே சொல்லி தனியாக வந்து ஒரு டைட்டில் கார்டெலாம் போடுவாங்க, இன்னார் பண்ணாங்கன்ற மாதிரி. அப்போது வெளிப்புற படப்பிடிப்புன்றது வந்து கேட்டால் சாலையிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூங்காக்கள்லையோ இப்படி வந்த காலகட்டத்தில் அப்போது வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து கேட்டால் டூப் போடக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து வந்துச்சு. முகத்தை காட்டாமல் பெரும்பாலும் சிவாஜி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து டூப் போடுவாங்கன்னா ஜூடோ ரத்னம் சொல்லி ஒரு சண்டை பயிற்சிக்கிறது அவங்க. அதுக்கப்புறம் கமல், ரஜினி இவங்க காலகட்டத்தில் வந்து அதிகமாக டூப்புகள் வந்து பயன்படுத்துனது வந்து கேட்டால் 2 பேர் தான். ஸோ இன்றைக்கி ஆக்ஷன் ஹீரோன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, நீங்கள் கரண்ட் டேட்டில் இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துங்க, ஆக்ஷன் ஹீரோ சொல்கிறவங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டண்ட்டு காட்சியில் ரிஸ்க் எடுக்கிற காட்சியில் ஆக்ஷன் பண்ணுறதே இல்லை, டூப்பு தான் பண்ணுறாங்க. அதுக்கான ஆட்கள் தேர்வும் சரியாக வச்சுருப்பாங்க. இவருக்கு இன்னாருக்கு இவர் தான் டூப்பு, சண்டை பயிற்சியில் வந்து ஸ்டண்ட் ஆக்டர் வந்து யாருன்னா இவர் தான். அப்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற அந்த முத்திரையே வந்து யாரால் கிடைக்குதுன்னு கேட்டால் ஸ்டண்ட் ஆக்டரால் தான் இந்த ஹீரோக்களுக்கு கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட் முதல்ல. ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது ஹாலிவுட் பிக்சர்ஸ், அதாவது அந்த படங்களுக்கு இணையான வந்து ஒரு சண்டை காட்சியை அமைக்கணுன்ற அந்த ஆர்வ கோளாறு நம்மக்கிட்ட இருக்குது. அது ஆர்வ கோளாறுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ஏன் கோளாறுன்ற வார்த்தை பண்ணுன்னா, அங்கே உள்ள வந்து ஹாலிவுட் பிக்சர்ஸில் இருக்கிற வந்து அந்த டெக்னாலஜி இங்கே கிடையாது. அந்த டெக்னாலஜி வந்து அப்படியே நீங்கள் பயன்படுத்தினாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டுமான அமைப்பு இங்கே கிடையாது. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் ஏன் வந்து இந்த புல்லட் ட்ரெயின்றது வந்து
பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜப்பானில் வந்து பாசிபிள்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து 450 கிலோமீட்டர் வேகத்தில் 500 கிலோமீட்டர் வேகத்திலாம் போகுது. இங்கே நம்ம இன்னும் 150 தாண்டவே இல்லை. ஆனால் இங்கே புல்லட் ட்ரெயின் கிடையாது. ஏன் அதுக்கான புல்லட் ட்ரெயின் நம்ம போட முடியும்னா டெக்னாலஜி பற்றாக்குறை மட்டும் இல்லாமல் கட்டுமான அமைப்பு, ட்ராக் கட்டுமான அமைப்பு வந்து இங்கே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் பேசும்போது இந்த ஆக்டருக்கு இவங்க டூப் போட்டால் தான் நல்லா இருக்குன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அதே டூப் போடுற ஸ்டண்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இயக்குனர் சைட்லேருந்தோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தோ ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அது கரெக்டு, நீங்கள் ரொம்ப கரெக்டு. அதான் சொல்கிறேன். இப்போது எப்படி வெளிநாடுகளில் வந்து சில கட்டமைப்பு இல்லையோ அதே மாதிரி வந்து வசதி வாய்ப்புகள் கூட வந்து இல்லைன்றது உண்மை தான். அங்கே உள்ள ஊதியம் கூட இங்கே கிடையாது அப்படின்றது உண்மை. இப்போது இங்கே நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு காட்சி இருக்குது. அதில் வந்து ஹீரோ நடிக்க வேண்டியது, ஆனால் இங்கே வந்து ஸ்டண்ட் ஆக்டர் தான் நடிக்கிறாருன்னா முதல்ல செய்ய வேண்டியதுன்னு கேட்டால் அது எந்த காட்சினா ரிஸ்க் எடுக்கிற காட்சி, அது அந்த சேசிங் காட்சியாக இருக்கட்டும் அல்லது டைவ் அடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். கடந்த காலத்தில் ஏற்கனவே பல பேர் வந்து முதுகெலும்பு உடைஞ்சவங்க, கால் உடைஞ்சவங்க, கை உடைஞ்சவங்க, இவங்கெல்லாம் ஸ்டண்ட் ஆக்டரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமாவில், தமிழ் சினிமாவில் குறிப்பாக நான் சொல்கிறதுக்குன்னா இந்த மாதிரியான ஸ்டண்ட் கலைஞர் தான் இந்திய சினிமாவே சொல்ல முடியும் நம்மளால். ஆனால் ஸ்டண்ட் ஆக்டர் தான் ஒடுக்கப்பட்டவங்க என்ன கேட்டால். ஏன்னா ஊதியமும் குறைவு, ரிஸ்க்கும் அதிகம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஹீரோக்கள் வந்து 200 கோடி 300 கோடி வாங்கிடுறான். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் சம்பளத்தை கூட ஒரு பக்கம் விடுங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற காட்சியில் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். சில டைட்டில் கார்டில் போடுவாங்க, இந்த படத்தில் வந்து மிருகங்கள் பறவைகள் வந்து சித்திரவதை செய்யப்படலை அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு டைட்டில் கார்டில் நீங்கள் பார்ப்பீங்க. பெரும்பாலான படங்களை இப்போ போடுறாங்க. ஆனால் வந்து இங்கே மனிதர்களே வந்து கிட்டத்தட்ட வந்து கொடுமைப்படுத்தப்படுறது தான் இந்த ஸ்டண்ட் ஆக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பறவைகள் விலங்குகளுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே மனிதர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது இல்லையா? ஸோ இங்கே வந்து மனிதர்கள் துன்புறுத்தப்படுறாங்க சம்பளத்துக்காக வேண்டி. ஒரு கட்டாயம் இந்த காட்சியில் நடிச்சே ஆக வேண்டியும் போது அங்கே ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஃபயர் பண்ணிக்கிற மாதிரி காட்சி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே உடம்பு முழுக்க வந்து துணியை சுற்றிக்கிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. அது எரிகிற வந்து ஒரு காட்சி எடுத்த உடனே அணைச்சி உடனே அவங்கள வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுலேயும் தீப்புண்கள் ஏற்படுற காட்சிகளாம் உண்டு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தனுஷ் நடித்தார்ல இட்லி கடைன்ற படத்தில், அதுலேயும் கேட்டால் அவருக்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நடிக்கும் போது கொஞ்சம் கையிலலாம் கொஞ்சம் வந்து அந்த ஃபயர் ஆன மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக அவர் தனியாக வந்து ஒரு வாரம் வந்து ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படி சில காட்சிகளில் வந்து எங்கேயோ ஒரு காட்சியில் வந்து கேட்டால் ரிஸ்க் எடுத்து கதாநாயகர்கள் வேணுன்னா நடிக்கலாம். ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் அது யார் வேணா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், விஜய் சேதுபதி, எல்லா டாப் ஹீரோக்களுமே வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறானுங்க. எல்லாருமே லட்சங்கள்லாம் கிடையாது. சம்பளம் எல்லாமே 100 கோடி 200 கோடி தான் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே 50 கோடிக்கு மேலே தான் சம்பளமே வாங்குவது. கேட்டினா குறைஞ்சபட்சம் வந்து அந்த ஸ்டண்ட் காட்சியில் நடிக்கிற வந்து அந்த இன்னும் சொல்ல போனால் ஸ்டண்ட் அமைக்கிறாங்க இல்லையா, யார் வந்து ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைக்கிறாங்களா அந்த படத்துக்குன்னா அவங்களுக்கே சொற்பமான சம்பளம் தான். அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டண்ட் ஆக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து அந்த சண்டை போடும்போது அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஆயிரங்களில் தான் சம்பளமே. கொடுமையான விஷயம் எதுன்னு கேட்டால் வெறும் ஆயிரங்களை. இதில் ஏதாவது ரிஸ்க் எடுத்தாக்கா ஏதாவது இவனுக்கு போய் கொடுக்க போகிறானுங்க? ஒன்றும் கிடையாது. அது ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ஆக்டில் இந்த மாதிரி ஆனால் கூட மிஞ்சி நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற அந்த 50,000 1 லட்சம்ன்றதுலாம் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாத ட்ரீட்மெண்ட் செலவு கூட ஆகாது. ஸோ இப்படியான சில கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது முற்றிலும் மாறணும்னா முதல் கட்டமாக என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட இந்த ரிஸ்கான காட்சிகள் எடுக்கும்போது அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை வந்து கண்காணிக்கணும். அது யார் கண்காணிக்கிறது? இப்போ ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, அவருக்கு இயக்குனரே வந்து தயாரிப்பாளராக இருந்தார்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் ரஞ்சித் தான் வந்து தயாரிப்பாளர் வந்து இயக்குனர். அப்போ என்னன்னு கேட்டால் செலவு கம்மியாகிறது தான் பார்ப்பாங்க. இதில் வந்து இப்படி வச்சு முடிக்க முடியுமா, இந்த ஓட்ட வண்டியை வச்சு நம்ம இதை முடிச்சிட முடியுமா? இப்போ என்னன்னா சார், இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னன்னா இப்போ நார்மலாக ஒரு கார் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் லைட் ஆகிடுச்சாலே ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் பேக் வரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சிஜி ஒர்க்லாம் இப்போ வந்து அப்டேட்லாம் ஆகிட்டு இருக்கு. எதற்காக இதை வந்து சைலண்ட்டாக மூடி மறைக்கிற மாதிரி நடந்த விஷயமா இல்லை சார், அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே சில நேரங்களில் செலவினங்கள் பார்ப்பாங்க. செலவினங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆக்சிடென்ட் காட்சி இருக்குது, புதிய வாகனங்களை பயன்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ஓட்ட வண்டி உடசலான வண்டியை தான் இந்த மாதிரி, ஏன்னா மேலும் உடையுது இல்லையா வண்டி, அப்போ இந்த மாதிரி வண்டிகளை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அது நான் கண் கூடவே ஒரு காட்சி நான் பார்த்துருக்குறேன். இவர் இயக்குனர் கூட இறந்துட்டார், ஆனந்த். இவர் படம் சிவாஜி படம்
ரஜினி நடிச்சது இல்லை, அது இங்கே ரயில்வே ஏரியாவில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க ஒரு கிரவுண்டில். அதில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் கூட போய் வந்து அப்படியே கிங்காங் வாயில் போய் விளையாடுற மாதிரி ஒரு காட்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கார் பார்க்கிங் மாதிரி அந்த கிரவுண்டில் ரெடி பண்ணாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோப் பண்ணி கொண்டு வந்தாங்க கார்கள் எல்லாமே, எதுவுமே ரன்னிங் கண்டிஷன் கிடையாது, எல்லாமே டோப் பண்ணி கொண்டு வந்து கார் அங்கே நிறுத்தி வச்சுட்டு அப்போ வந்து அதில் சேசிங் காட்சி வர மாதிரி கேட்டினா அந்த சண்டைக்கு பயன்படுத்தின அந்த கார் கூட புதிய கார்லாம் கிடையாது. கம்மியான பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏவிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் குறைக்கணுன்றது தான் யோசிப்பாங்களே தவிர அங்கே படத்தில் நடிக்கிற அந்த ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் கண்கூட பார்த்தது சிவாஜி அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாகனங்கள் முழுசாக நிறுத்தி வச்சுட்டு ஓட்டை அதாவது உடஞ்சி போன வாகனங்கள் தான் எல்லாமே கார் டோப் பண்ணியே கொண்டு வந்தாங்க. எதுக்காக அங்கே சென்னைக்குள்ளே ஒரு ஏரியா சூஸ் பண்ணாங்கன்னா, ரயில்வே கிரவுண்டை சூஸ் பண்ணாங்கன்னா, இதை வெளியே வேற எங்கன்னா பண்ணாங்கன்னா இந்த கார்கள்லாம் அங்கே கொண்டு போய் டோப் பண்ணி கொண்டு போகும்போது செலவு அதிகமாகும். அப்போ சென்னைக்குள்ளேயே பார்த்தாங்க பக்கத்தில் எங்கே இருக்குதுங்க இந்த. அப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 காருக்கு மேலே கொண்டு வந்தாங்க, எல்லாமே டேமேஜ் கார் தான் கொண்டு வந்து நிறுத்தி. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காட்சி இருக்கும், எல்லாமே புதிய கார்கள் மாதிரி தோற்றம் பார்க்க தெரியும். அந்த இது சண்டை காட்சி எடுத்தாங்க நிறைய, அங்கேயும் அதுலேயும் டூப் போட்டு தான் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எடுத்தாங்க ஒரே ஒரு ஸ்டண்ட் காட்சி மட்டுமே. 15 நாளுக்கு மேலே செட்டு போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் ஆச்சு, ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆச்சு. சங்கர் படம் தான் உங்களுக்கு தெரியல, சங்கர் படம் தான் உங்களுக்கு பிரம்மாண்ட இயக்குனரில். இப்படி பிரம்மாண்டன்ற பேரில் ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிக்கும் போது நீங்கள் காப்பி அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை சரியாக அடிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவர் எடுக்கும்போது கேட்டால் இங்கே உள்ள வந்து ஸ்டண்ட் ஆக்டரில் நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவர் மெடிக்கலாக அவர் ஃபிட்டாக. இப்போ மோகன்ராஜ் வந்து மெடிக்கலாக இந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்கும்போது அவருடைய வயது என்ன, அவர் மெடிக்கலாக அதுக்கு ஃபிட்டாக அவருக்கு முன்னாடி ஏதாவது செக் பண்ணாங்களா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா. இன்னொன்று கேட்டால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள் தொழிற்சாலையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து கேட்டால் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்னு ஒரு இருப்பாங்க, லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் போய் பார்த்து சர்டிஃபை பண்ணுவாங்க வினோத். இல்ல சார், இப்போ இந்த மோகன்ராஜ் அவர்கள் இறந்ததுக்கு இயக்குனர் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறன்ற மாதிரி இருக்கலாம், அடுத்து அவர் கைது செய்ய என்ன கேட்டா கைது இதுல என்ன இருக்கு சொல்றது, ஏன் தயங்குறீங்க, யாரா இருந்தா என்ன, என்ன கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக கைது செய்யணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தயாரிப்பு நிறுவனமும் இவருதே என்ற பட்சத்தில் இயக்குனர் இவர் தான் கேட்டால் இயக்குனர் தான் முழு பொறுப்பு. அங்கே நீங்கள் வந்து தயாரிப்பு நிறுவனம் இவங்க மாதிரி கேட்டினா அங்கே அத்தனை விஷயத்துக்கும் இவர் தானே பொறுப்பாயிடுறாரு. அப்போ இந்த மாதிரியான இப்போ சில கேள்விகள் இருக்குல்ல, அவர் வந்து மோகன்ராஜ் அவர் விருப்பப்பட்டு வில்லிங்காக இருந்தால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஓகே கொடுக்குறது, அவர் வில்லிங்காக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்ட் பண்ணுறது யார், ஸோ இவர் தானே வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போ இவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காட்சி எடுக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இயக்குனர் சொல்கிறாருங்க இந்த காட்சி வேண்டாம்னா வேண்டாம் தான், அப்போ அவர் தானே அங்கே வெல்ஃபேர் பார்க்கணும். மோகன்ராஜ் வெல்ஃபேர் பார்க்குற இடத்துல யார் இருக்கிறாங்க, ரஞ்சித் தானே இருக்கிறாரு. அந்த படத்தை இயக்குனர் அவர் தானே தயாரிப்பு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணுன்ற நான். இதெல்லாம் என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து தானாகவே முன் வந்து நீதிமன்றமே வழக்கு பதிவு பண்ணணும், வழக்கு பதிவு பண்ணி கைது செய்ய உத்தரவு பண்ணணும். அப்போ தான் அடுத்த முறை இவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன், கூலி படத்தில் வந்து கேட்டால் ஒரு 15 ரஜினிகாந்த் இருந்தாங்க மொத்தம். ரஜினியை போய் பார்த்து அசந்துட்டாரான், என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 15 பேர் இருக்கிறாங்க, 15 ரஜினிகாந்த் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லை சார், நான் வந்து எல்லாரும் வந்து ரசிகர்லாம் வந்து நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க, அதனால வந்து பார்த்தா டூப்புக்காக கொண்டு வந்துருக்கேன். அப்போ டூப்பு பட்டம் எப்படி வேணா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், அப்புறம் யாராவது பேசுகிறேன். அவங்க மனுஷனுங்க தானே, ஸ்டண்ட் ஆக்டருக்கு மனுஷங்க தானே சார், இல்லை அவங்க ஏதாவது தெய்வ பிறவியா, இல்லை அவங்களுக்கு உடஞ்சா கை அப்படியே வந்து ஒட்டிக்குமா, அவங்க பார்க்கறது ரஜினி தான் தெய்வ பிரியா பார்க்குறாங்கல்ல. அதை தான் நான் சொல்கிறேன், இங்கே தெய்வமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சார். இவங்களாம் கோடியாக கொண்டு போயிட்டு அம்பானி கல்யாணத்தில் போய் வந்து மொழி எழுதிட்டு அங்கே டான்ஸ் ஆட்டு வந்துட்டானுங்களே, போயிட்டு வந்து போய் ஸ்டண்ட் கலைஞருக்கு யாருக்காவது வந்து ஒரு காட்சியை காட்டுங்க. நீங்கள் ரஜினி படத்தில் எத்தனை ஸ்டண்ட் ஆக்டருக்கு நடிச்சிருப்பாங்க, அவங்களாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சோறு இல்லாமல் இருப்பானுங்க. இவங்களுக்கு ஸ்டண்ட் ஆக்ஷன் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, பிராண்ட் ஸ்டாரு, இத்தனை ஸ்டாரை வந்தது யாரால் கட்டினா ஸ்டண்ட் ஆக்டர்களால் தான். யாவும் குடும்பத்தையாவது இவங்க போய் ஏதாவது பணம் கொடுத்துருப்பாங்களா, உதவி பண்ணியிருப்பாங்களா, அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்களா, ஏதாவது செஞ்சிருப்பாங்களா கேளுங்க. ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இருக்கிற அத்தனை நடிகரும் கேட்குறேன், எவனாவது போயிட்டு ஸ்டண்ட் ஆக்டர்கள் குடும்பத்துக்கு போய் இதை உதவி பண்ண சொல்லிட்டு காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற பிச்சை காசு 50,000 1,00,000 கேட்டால் ஒரு மாதம் செலவு கூட வராது, பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட உதவாது. கோடி அவங்க 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க, பெருமையாக அவர் பீத்திக்கிறாங்க, 200 கோடி 150 கோடி அப்படின்ட்டு. எத்தனை கோடி கொடுத்துருப்பானுங்க, 1 கோடி 50 லட்சம். அம்பானி வீட்டில் போய் டான்ஸ் ஆட்டு போனோம் தெரியுது, சும்மா ஆயிரக்கணக்கில் தான் நடிகை. நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் சார், என் மேலே என்ன வேணா போட்டேன் சார், நான் சொல்கிறேன் சார், வெளிப்படைய மனசாட்சி உள்ளவங்க ஒத்துப்பாங்க. எத்தனை நடிகர்கள் போய் நடிகைகளுக்கு போய் மொழி எழுதுறானுங்க தெரியுங்களா, அவங்க மொழி எழுதுறானா புரிஞ்சுங்க நீங்கள், அதுவும் ராத்திரியில் தான் போய் எழுதுறானுங்க, பகலில் கூட போய் எழுதுறதில்ல.
எத்தனை நடிகைகளுக்கு பார்த்தா அவன் பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு நாய்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் வந்து தங்கத்தில் போகிறவங்களாம் இருக்கிறான், நாய்க்குட்டி கூட தெரியுமா? உடனே உங்கள் ஞாபகம் வந்து விஜய் கிட்ட போகுது இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நடக்குதா இல்லையா? ஸ்டண்ட்டு கலைஞர் இழிச்சா வேணாடா உங்களுக்கு நான் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு சாவு விழுந்ததுனால தான் நம்ம இதை பேசுகிறோன்றது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பேசணும், ஆனால் எடுபடாது. இப்போ இது சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை கூட பேசணும்னா அப்போ நம்ம மனுஷனான்னு நான் கேட்குறேன். அப்போ நமக்கு எதுக்கு பேண்ட் சட்டை பனியன் உள்ளாடைகள் பேசணும்ல சார்? யாருனா இருக்கட்டும் சார், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எந்த பார்வையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இது சாதிய பார்வை, சமூக நீதி. நான் கேட்குறேன், சமூக நீதி பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித்துக்கு இருக்குது இல்லை? இங்கே யார் ஒடுக்கப்பட்டவங்க? சினிமாவில் யார் ஒடுக்கப்பட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். சினிமாவில் ஒடுக்கப்பட்டவங்க யார்? ஸ்டண்ட் கலைஞர் தான். அது யார் வேணால் எடுத்துக்க சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஸ்டண்ட் நடிகர்கள் நான் வந்து சொல்கிறேன், அவங்களாம் இன்றைக்கி வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க சார், நாடி தளர்ந்து போயிருக்கிறாங்க சார். அவங்களால எந்த காட்சியும் நடிக்க முடியாது. நீங்கள் மற்ற வேறு நீங்கள் வந்து 2 கலைஞர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதுக்கு மேலே அவங்களால நடிக்க முடியாது சொல்லுங்க. 2 கலைஞர்கள் மீதி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரோல கூட நடிச்சிடலாம். இப்போ இவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து பிரமாதமாக நடிச்சு எத்தனை ஸ்டண்ட்டுக்கு, ஒரே ஒரு காட்சி தான் புலன் விசாரணையில், அதுதான் சரத்குமாரோடைய அந்த ஸ்டண்ட்டு காட்சி. அதே சரத்குமாரை போய் பாருங்கள் 3 PSKல பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே வந்து நம்ம ஸ்டண்ட்டு தேவையே கிடையாது அந்த படத்தில். அவ்வளோ ஒரு தகப்பனாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து வீடு கட்டுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய, வீடு வாங்குறதுக்கு கஷ்டப்பட ஒரு தகப்பனாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம பாராட்டுறோம். அற்புதமான நடிப்பு சரத்குமார். அப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஐயோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிலாம் நம்ம பார்க்கவே கிடையாது. நீங்கள் தான் திணிக்கிறீங்க கொண்டு வந்து. ஓகே சார், இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால இனிமேட்டு வரக்கூடிய சினிமாவில் ஸ்டண்ட் வந்து குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஸ்டண்ட்டே வேணாங்கிறேன் நான். அப்புறம் குறைக்கிறேன், ஸ்டண்ட்டு வேணாம் சார். இப்போ நான் கேட்குற கேரளா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் நாவல் வந்து பார்த்து சார், கிரைம் ஸ்டோரி பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டண்ட் இருக்குது? நீங்கள் பாருங்கள், பல கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்லேயே கொண்டு போய் பரபரப்பாக கொண்டு போயிட்டு கடைசியாக வந்து அரெஸ்ட்டோ இந்த மாதிரி முடிச்சிருவாங்க. சிபிஐ டைரி குறிப்புன்னு ஒரு படம், அதுதான் முதல் படம் நினைக்கிறேன் வந்து அந்த கிரைம் சம்மந்தப்பட்டது. மம்முட்டி நடிப்பார். அதில் ஏதாவது சோண்டு சண்டை போடுறாரா மம்முட்டி? நான் கேட்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்டண்ட்டு காட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டண்ட்டே வேணான்னு நான் சொல்லலை, நீங்கள் அப்படியே கூட வச்சுங்க. இது ரிஸ்க் எடுத்து வேணான்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு? சில காட்சிகள் பார்க்குறேன் சார், அவ்வளோ ரியாலிட்டி. நிஜமாகவே போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்றது தெரில. ஒரு பலகையை போட்டு அடிக்கிறானுங்க, அது பார்த்தோன்னா அப்படியே துக்குனாராக உடையிற மாதிரி இருக்குது. அப்படி அவ்வளோ மோசமாக எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? ஸ்டண்ட்டு விரும்புகிற சில ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் எடுத்துங்க. ஆனால் வந்து அதை தாண்டி நமக்கு வந்து கல்ச்சரோடு எடுங்கன்ற படத்தை. நம்ம கல்ச்சர் என்னன்னு பாருங்கள். ஹாலிவுட்டில் வந்து எடுக்கிறான்னா அவன் வேறு சார், அவன் வேறு மாதிரி எடுக்கிறானுங்க சார். அவங்க இது அவன்லாம் இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் அங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க சார், பணத்துக்கு அமௌண்ட்டை போடுறாங்க சார். ஏன்னா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பார்க்கும்போது கேட்டால் எத்தனை ஆயிரம் தேட்டரில் அவங்க படத்தை வெளியிடுறாங்க, அதுக்கான வருமானம் இருக்குது, அதை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் 3 நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குது உங்கள் படம். அது ரஞ்சித்தாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கராக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். நீங்கள் வெற்றிமாறனை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே வந்து கல்ச்சரை எடுக்கணுன்ற நான். நீங்கள் கல்ச்சர்ன்ற பேரில் வந்து மறுபடியும் நீங்கள் என்ன சொல்றீங்க, ஆக்ஷன் கொண்டு வந்து. இப்போ நான் கேட்குறேன், ரஞ்சித்தை மெட்ராஸ் படம் எடுத்தீங்களா, அதில் ஏதாவது ஸ்டண்ட் காட்சி இருந்தது? சண்டை காட்சி இருக்கும், அவ்வளோவா அதிகமாக இருக்காது. மர்டர் காட்சி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி சுழண்டு சண்டை போடுற மாதிரி, அப்படியே ஜீப்பு போய் அப்படி மேலே விழுற மாதிரி, இந்த ஜீப்பு அந்த பக்கம் போய் விழுற மாதிரி, இப்படிலாம் கிடையாது. அதே படம் 2 பைத்தியங்கள் வந்த பிறகுதான் இந்த மாதிரி வந்து 2 பைத்தியம் 4 பைத்தியங்கள் வந்த பிறகுதான் இந்த தமிழ் சினிமாவில் இப்படியான காட்சிகள்லாம் வந்தது. 2 பைத்தியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் 2, அதுக்கப்புறம் அடுத்த 2. யார் யாரை சொல்ல வரீங்க? அது முதல் 2 தான். நீங்கள் புரிஞ்சுங்களேன், நான் சொல்ல கேட்டால் நீங்கள் வந்து சிவாஜி எம்ஜிஆர்கிட்ட போயிடாதீங்க. நான் சொல்கிறதுக்கு அடுத்த 2, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2, இந்த 4 வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்த எல்லா பைத்தியங்களுமே என்னன்னு கேட்டால் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் வேணும், ஆக்ஷன் ஹீரோ வேணும், அப்படியான வந்து படத்தில் புகுத்துற மாதிரி ஆயிடுது. சரிங்களா? அதனால் வந்து எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு நீங்கள் எந்த படம் வேணாலும் எடுங்க. இப்போ மலையாள சினிமாவுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது சார். அது எந்த படம் எந்த இதுனா இருக்கட்டும், ஆரம்பகால படமாக எடுத்துக்கிட்டோம், நீங்கள் பிரேம் நசீர்லேருந்து கூட கொண்டு வாங்க, இன்றைக்கி இருக்கிற மோகன்லால் வரைக்கும் கொண்டு வாங்க, இல்லை அதுக்கு பிறகு கூட பல நடிகர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மண் வாசனைக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அப்படி எடுங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நமக்கு தமிழ் படத்துக்குன்னு ஒரு மண் வாசனை இருக்குது இல்லை. அப்போ இதில் வந்து என்னென்னா, யார் பொறுப்பான நபர்களோ, இப்போ நான் கேட்குறேன், கார்பரேஷனில் மூடி போடாமல் விட்டுறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, இல்லை மூடி உடஞ்சி கீழே உள்ளே வந்து செத்து போயிடுறான். ஆனால் அந்த கார்பரேஷனாக வந்து எம்ப்ளாயி மேலே சுப்பீரியர், அதாவது இன்ஜினியரிங் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க.
அப்போது ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவில் ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொன்ன ஒரு மரணத்துக்கு அது வந்து கிட்டத்தட்ட கொலையாக தான் பாவிக்கப்படுது, அவங்க கைது செய்யப்படுறாங்க. இது நான் சொல்கிறேன், மோகன்ராஜ் வந்து கொலை, கவனக்குறைவில் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலை. அது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோகன்ராஜ் மேலேயே பழிய போட்டுற முடியாது. யார் பொறுப்பான நபரோ அந்த பொறுப்பான நபர் என்ன ரஞ்சித்தை கைது பண்ணணும். எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.